வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை சாப்பங்கிழங்கு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன் சூடாக. அப்புறம் வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். அதில் 2 முட்டை உடஞ்சி போச்சு. இது வந்து சாப்பங்கிழங்கு அவிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம். சூடாக டீ குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தோல் உரிச்சிட்டு முட்டையெல்லாம் தோல் உரிச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு குழம்பு வைக்க. இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. டீ குடிச்சிட்டு பார்க்கலாம். நீங்களும் டீ குடிங்க. சாப்பிட்டீங்களா? டைம் வந்து இப்போ 8 நைட்டு 8. இப்போ தான் நாங்கள் டீயை குடிக்க போகிறோம். தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அதனால தான் டீ குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வாட்டி சியர்ஸ். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். வானல் நல்லா காயட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்க போகிறோம். தெரியுதா? இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓகே. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சா, அதுக்கு வந்து இப்போது சாப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஷார்ட்ஸ்லாம் பண்ணும்போது தைரியமாக பண்ணிடுறோம்மா. வீடியோ எடுக்கும்போது தான் கேமராவை பார்த்ததுன்னு ஒரு மாதிரி. இந்த இது ஊற்றிக்கலாமா தக்காளியில்? போட்டுக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். சரிம்மா. புளி ஊற வச்சல காய் கட் பண்ணும்போது அந்த புளி தான் இப்போ கரைச்சி காட்டவே இல்லை. நீ காட்டில் குழம்புல புளி கரைச்சி ஊற்றினா தான் சாப்பங்கிழங்கு ஒரு மாதிரி நமிக்காமல் இருக்கும். நமிக்காமன்னா அரிக்காமன்னா ஒரு மாதிரி எப்படி அரிக்காமன்னா இல்லை, சாப்பங்கிழங்கு கருணைக்கிழங்குலாம் காரமாக இருக்கும்ல, அதுக்கு இந்த புளியை கரைச்சி ஊற்றினா தான் அந்த காரம் வந்து இருக்காது. அதுக்கு தான் இது முக்கியமாக இதை ஊற்றி ஆகணும். கத்திரிக்காய், கருணைக்கிழங்கு, சாப்பங்கிழங்கு, கத்திரிக்காய் கூட ஊற்றணும். அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கும் இந்த மாதிரி புளி கரைச்சி ஊற்றினா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும், அரிக்காமல் இருக்கும். குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி வைக்கிறோம். எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வேக வச்ச முட்டையை எடுத்து இதில் போட்டுடலாம். கழுவிட்டு அவிச்சிட்டு புளிக்கை அவிச்சிட்டேன். போட்டுக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து உடச்சிட்டேன். கவரில் எடுத்துன்னு வந்தல, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்து கீழே வைக்கும் போது
கொஞ்சம் வேகமாக வச்சுட்டா உடஞ்சி போச்சு. இது உடஞ்ச முட்டை தான். கொதிக்கிட்டோம், அப்புறமா பார்க்கலாம். இரு மூடி வச்சிடலாம். காய் கட் பண்ண தட்டுலேயே மூடி வைக்கிறேன். யோசிக்கணும். ரெடி 3 2 1. சரி பார்க்கலாமா? சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி. சாப்பாடு வச்சு ரொம்ப நேரமாக அப்படியே இருந்தது நீட்டாகவே. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீ சாப்பிட போறியா? நிறைய கொட்டிட்டேனே. ஒரு நிமிஷத்துக்கு இடையே ஒரு நிமிஷம். ஓகே, கட் பண்ணி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பாய். அழகாக இருக்கும்.
அவங்க கொஞ்சமாக குறித்து காட்டுறேன்.